வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஜி குக்கோட சம்மர் லவ் அப்படின்ற 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி, நான் அவ்வளோ கேப் விட்டுருக்கக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான். பட் இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் மை வேம்பயர் கிங் அதுவும் இன்றைக்கி வந்துடும். ஸோ இதை பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். இல்லைனா அதை போட்டதுக்கப்புறமா இதை போடுவேன்னு கூட எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த 2 வீடியோவுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் லைக் பண்ணாதுங்க, கமெண்ட் பண்ணாதுங்க, மோஸ்ட் வந்து பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஜிமின் அவரோட வீட்டில் அப்படியே வந்து உக்காந்துட்ருக்காரு. என்ன திமிசவனுக்கு போன போதுன்னு அந்த ஆன்ட்டி சொன்னாங்கன்னு போனால் இந்த ஜேகேவான் அவ்வளோ திமிராக பேசுகிறான். ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியே இல்லை. கையில் டேட்டு பியர்சிங்லாம் போட்டு ரவுடி பையன் மாதிரி இருக்கான். இனிமேல் அவன் வீட்டு பக்கமா அந்த சைடு கூட தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே விண்டோவை பார்த்துட்டு அப்படியே வந்து கர்டன்லாம் மூடிட்டு அப்படியே போயிட்டு அவரோட ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 2 days வந்து போகுது. ஜிமின் ஜிக்கி கண்ணில் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு பதுங்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்காரு. வெளியிலையும் போகல, டெரஸ்க்கும் போகல, விண்டோ சைடு வந்து போகவே இல்லை. 3 விண்டோஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் ஜேக்கு இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா ஜிமின் எப்படியாச்சும் வருவானா அவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீட்டில் இருந்து இங்கேயே பார்த்துட்ருக்காரு. என்ன ஒரு நாள் தான் நம்மக்கிட்ட பேசினா அதுக்கு இந்த பயப்படுறான். பைபிளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்குது. பட் ரொம்ப காமெடி பீஸ் போல். நம்மளாம் இன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கூடாது, கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி பால்கனியில் நின்றுட்டு வழக்கம் போல் அப்படி சிகரெட் அடிச்சுட்டே இருக்காங்க. ஜிமின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக அவர் ரூம்குள்ளே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே ஃப்ளோரில் படுத்துக்கிட்டு அப்படியே அவரோட மேலே இருக்கிற டாப் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. போர் அடிக்குது. இந்த நாய் ஃபோன் பண்ணுதா, கால் பண்ண மாட்டேங்குது, மெசேஜ் பண்ண மாட்டேங்குது. என்னதான் அவன் ஆள் வீட்டுக்கு போனால் கூட இப்படியா இவ்வளோ கடங்காரனாக இருக்கான். ஃபோன் பண்ணால் என்ன கேடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. இப்போது ஜேகே சைட் ஜேகேயோட ஆன்ட்டி ஜேகே ஒருத்தி சும்மா ஜேகேன்னு உயிர் எடுத்துட்ருக்கா. முதல்ல இவளை என்ன பண்ணணும். ஆன்ட்டி என்ன ஆண்டி சொல்லுங்கள். என்ன ஜெக்கி ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க? என்னடி பண்ணுவாங்க? என் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது பண்ணலாம். உன் வீட்டில் இப்படி கூட்டின்னு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஏன்டியே இப்படி விருப்பத்துற? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான் இருக்கேன். என்னாச்சு? எதுனா திங்ஸ் வாங்கிட்டு வரணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் அங்கிள் எதுக்கு இருக்காரு, அதெல்லாம் அவர் பண்ணிக்குவார். அதானே உன் புருஷன் அப்படி மதிச்சா தானே. அவனை ஒரு அடிமை மாதிரி தானடி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு அங்கிளை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கிச்சனில் வெஜ்ஜீஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு காமெடியாக இருக்குது ஜேகேக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சிரிச்சிட்டு அப்புறம் என்ன ஆண்டி? இல்லை வந்ததுலேருந்து சரியாக பேசவே மாட்டேங்கிற. என்னடி பேசணும்? உனக்கு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, எதுனா பேசலாம். உனக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? உனக்கு இங்கே பிடிக்கலையா? உன் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறியா? ஐயோ இல்லை ஆண்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு இங்கே நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன, வந்துருந்து ரூம்லேயே இருக்க, வெளியில் போக மாட்டேங்கிற, ஸ்ட்ரீட்டில் கூட சும்மா ஒரு வாக் கூட பண்ண மாட்டேங்கிற. என்ன ஆச்சு உனக்கு? அது ஆண்டி, இங்கே எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ இப்போ அதான் பிரச்சனையா? எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அதான் ஆப்போசிட் வீட்டில் ஜிம்மன் இருக்கானே, அன்றைக்கி கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க. அவன் எப்போ போனான்னு கூட தெரியல, என்கிட்ட சொல்லிக்காமலே போயிட்டான். அதுக்கப்புறமா நான் அவனை பார்க்கவே இல்லை. ஒரு வேளை எங்கன்னா ஊருக்கு போயிருப்பானா? வாய்ப்பே இல்லை ஆண்டி. தெரில ஆண்டி, என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும். சரி, நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன், இருந்தால் வர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் எங்கன்னா வெளியில் போயிட்டு வாங்க. அப்புறம் ஜிம்மன் கிட்ட பைக் இருக்குது, நீ எங்கன்னா போனேன்னா அவங்ககிட்ட சொல்லு, அவனே ஒன்று கூப்பிட்டு போவான். அவன் என்ன கூப்பிட்டு போகிறது, போய் அவனை கூப்பிட்டு வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா மெஸ் மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஆண்டியே பார்த்துட்ருக்கேன். ஆண்டியே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜிமினோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அடிக்க இந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா ஜிமின் கேட்குது. இந்த நேரத்தில் யாரா? இந்த அம்மா வர சீக்கிரம் போகாது. என்ன டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது, யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்கார். எந்திரிச்சு கூட போகல, கீழே போய் பார்க்கல, அப்படியே படுத்துகிட்டே இருக்கா.
அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிமினோட அம்மா ஜிமின் ஜிமின் சொல்லிட்டு கத்திட்டாங்களா. என்னடா ஒரு 10 நிமிஷமாக ஜாலியாக இருக்குமேன்னு நினச்சேன். அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க. வரேம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கீழே வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜேக்கியோட ஆண்டியை பார்த்துட்டு ஜிமின்கா, அடி பாவி கடங்காரி, எவனடி கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுருக்க, இப்போ இருக்கு வந்தா மறுபடியும் நம்மளுக்கு கோத்து விட்டுருவாளோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தாங்கிட்டு அப்படி ஜிமினோட அம்மா பின்னாடி போய் ஜிமின் நின்றுக்கிறாங்க. அப்போ ஜேக்கியோட ஆண்டி, என்ன ஜிமின் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தா சொல்லாமல் கொல்லாமல் கூட வந்துட்ட, என்னைக்கு ஜிமின்? அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடிமா. என்ன 3 நாளைக்கு முன்னாடி? சொல்லிட்டு தானே வரணும். சாரி. ஐயோ பரவாயில்ல, நம்ம பையன் தானே, ஏன்னா ஒர்க் வந்துட்டுருக்கோம், அதனால தான் சொல்லாமலே வந்துட்டுருப்பான். ஜிமின், என்ன ஆண்டி, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைப்பா, என் வீட்டில் இருக்கான்ல ஜேகே. ஆமாம், அவனுக்கு என்ன? அவனுக்கு வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குதான். உங்ககிட்ட தான் பைக் இருக்குல்ல, 2 பேரும் எங்கன்னா வெளியில் போயிட்டு வாங்க. அவன் கூட போகிறதுக்கு இல்லை ஆண்டி, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒர்க் ஜிமின் உனக்கு? ஆண்டி எவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க, நீ என்ன வேணான்னிட்டுருக்க? நீ போயிட்டு வா. அம்மா புரியாமல் பேசாதம்மா, அவன் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. அம்மா எனக்கு ஹோம்ஒர்க்லாம் இருக்குமா, அதெல்லாம் நான் எழுதிட்டுருக்கேன். இல்லைனா அந்த சாரு. என்ன சாரு? இன்னும் 3 வீக்ஸ் உனக்கு லீவ் இருக்குல்ல, அப்புறம் என்ன, போயிட்டு வா. ஆண்டி எவ்வளோ ஆசையானு கூப்பிடுறாங்க, போ அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் ஜேக்கியோட ஆண்டிக்கும் சப்போர்ட் பண்ணா. ஜிமினாலே எதுவுமே பேசவே முடியல. அவரும் பார்த்திங்கன்னா, ஆண்டி அது என்ன ஜிமின், நான் கேட்டால் கூட செய்ய மாட்டியா? இதை அவனு கேட்டுருவா. ஆண்டி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். உங்கள் ஜேகே அவனுக்கே வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கள். சரிப்பா நான் சொல்கிறேன், நீயே சீக்கிரமாக வந்துடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஆண்டி பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு ஜேகேக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. 3 நாள் கழித்து மூஞ்சில் முழிக்க போகிறேன், வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோ ரெடி ஆகிட்டு அப்படியே போயிட்டு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிமினா பொறுமையாக ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ அன்றைக்கி பண்ண நினச்சா இப்போ கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்த ஆண்டி இப்படி அவங்ககிட்ட என்னை கோத்து விட்டாள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா பொறுமையாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்தா ஜேக்கி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினியான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறான் பாரு, இவன் கூட பைக்கில் வர போகணும், கடவுளே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவரோட பைக்கை பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அப்படியே வெளியில் தள்ளிட்டு வர. அப்போ ஜிமின் அப்படியே வந்து ஏறி உட்காந்துட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ண. ஜேக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஜிமின், என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கான், தெரியாதா ஒன்றும் வந்து உட்காந்துன்னு, இவனை யாரும் கூப்பிடணும் போல இருக்குது, கூப்பிடலாம் முடியாது, வேணா ஹார்ன் அடிக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹார்ன் அடிக்க. பட் ஜேகே அதை கண்டுக்கவே இல்லையே. ஷோ வெறுப்பேற்றிட்டுருக்கானே. ஜேகே வரலையா, போகலாம் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட. அப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் ஹீரோ மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே பிளாக் அண்ட் பிளாக்கில் அவ்வளோ க்யூட் அண்ட் ஹாட்டாக இருக்காங்க. ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கான், ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்க, வாய்ப்பு வந்துட்டு சைட் இருக்காதுடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு பக்கமாக பார்க்க. அப்போ ஜேகே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜிமின் கிட்டே நிற்கிறாங்க. என்ன பின்னாடி உக்காரு. பின்னாடி சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட தெரியாது உனக்கு, அவன் பைக் வாங்கி கொடுத்தது அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த பைக்கை ஸ்டாண்ட் போட்டு ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே அவரோட லெக்கை தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண. அப்போ ஜிமின், ஏய் என்ன பண்ணாமல் சரி முன்னாடி இருந்தேனா எப்படி பின்னாடி வந்தேன், வண்டி விடு, வண்டி நீ எல்லாம் தொடாத, நான் தான் ஓட்டுவேன். ஏய் மூட்டு உட்காரு, இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி பண்ணல அதோட மோசமாக அன்றைக்கி பண்ணுவேன். ஏற்கனவே உன்னை 3 நாள் பார்க்கல, அதிலே செம்ம காண்டாக இருக்கேன், சைலண்ட்டாக உட்காந்துடு. இல்லைனா என்ன பண்ணுவேன், இதை பண்ணுறேன்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஸ்பீடாக பைக்கை ஸ்டார்ட் பண்ண. ஜிமின் போயிட்டு அப்படியே ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணதும் ஜேகேயும் பார்த்திங்கன்னா அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் போனதுக்கப்புறம் நான் ஜிமினுக்கு ஜேகேவை நம்ம ஹக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதே தெரிய வருது. ஸோ சடன்லி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு கம்பி இருக்கும்ல, ஸோ அதை போய் பிடிச்சிக்க. அப்போ ஜேகே,
ஏய் என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லையா, நீ என்ன பார்க்குற? நீ முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டு, சும்மா மிரரில் என்னையே பார்த்துட்ருப்பா. பாப்போ அப்படியே சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கா. அப்போ ஜிமன், எங்கே தான் போகிறோம்? உனக்கு இந்த இடத்த பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல. நீ வண்டியை ஸ்டாப் பண்ணு, நாம் எங்கே போகணும் நம்ம பேசிட்டு போகலாம். எங்கே போகணுன்னு அதை பேசணுமா? இந்த ஊரில் ஒரு டேம் இருக்குல்ல. ஆமாம், ஏன்? அங்கே போகலாம். அங்கேயா? இந்த நேரத்துக்கா? ஏன் இந்த நேரத்துக்கு போனான்னா? இல்லை, அங்கே மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க, லவ்வர்ஸ் மட்டும்தான் போயிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அங்கே எதுக்கு நாம்? ஓ அப்படியா, கண்டிப்பாக இப்போ அங்கே தான் போனோம் அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப வந்து ஸ்மிக் பண்ணிக்கிட்டு அப்படியே பைக்கை ஓட்டிகிட்டு அந்த டேமுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு பைக்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஜிமன் பார்த்திங்கன்னா தயங்கி நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் ஜிமன் அந்த பக்கம் போனதே கிடையாது. அவர் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே, ஏய் என்ன வரலையா? இல்லை, நான் தான் சொன்னல இங்கே லவ்வர்ஸ் மட்டும் தான் வருவாங்க, நாம் எதுக்கு இங்கே? நம்ம வேணா வேறு இடம் போகலாமா? இங்கேயே பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, அங்கே தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும், போட்டிங்லாம் கூட போவாங்க, அங்கே போகலாம். போட்டிங்லாம் நாளைக்கு போய்க்கலாம், உங்ககிட்ட நிறைய பேசணும், அதை இங்கே கூப்பிட்டு வந்தேன், வா வா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. போனால் ஜிமின் பார்க்குறாங்க, அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே இல்லை. என்ன ஒரு பயலை காணோம்? எது? ஒன்றும் இல்லை, இது இங்கே யாரும் இல்லைன்னு. ஏன் ஊரே இருக்குமாண்ணா? எங்க இல்லை, டே தான் சொல்லுவான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எப்பயாச்சும் இங்கே வரும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கூட ப்ரைவசியே இருக்காது, அப்படி இப்படின்னு நிறைய புலம்பியிருக்கான், அதனால தான் இங்கே வரவேணான்னு சொன்னேன். ஆனால் இங்கே யாருமே இல்லை. அப்போ அந்த கடங்காரன் என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான்ல. சொல்லியிருப்பான். யார் அந்த டே? அன்றைக்கும் அவனை பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கும் அவ்வளோ பேசுகிற? யார் அவன்? அவனா என் ஸ்கூல்மேட்டோட எப்போவும் என் கூடவே இருப்பான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா இருக்கோம். எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன, கொஞ்சம் வாழை பண்ணுவான், ஆனால் ரொம்ப நல்ல பையன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏமாத்தினதான் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஒரு 5 இயர்ஸாக ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கான். அவங்க வீட்டில் ஓகே தான், பட் பொண்ணு வீட்டில் தான். நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க? இல்லை, அவனை பற்றி யார் என்ன கேட்டேன். அவன் யாரை லவ் பண்ணுறான், அவன் கல்யாணம் எப்போ, அவனுக்கு எப்போ குழந்தை பிறக்கலாமா கேட்டேன். பக்கமாக டைலாக் பேசிகிட்ருக்க, அதுவும் அவனை பற்றி. இல்லை, என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டோ எவனோ ஒருத்தன், இதோட அவனை பற்றிலாம் பேசாத. எப்பயாச்சும் அவங்ககிட்ட ஃபோன் பேசிக்கோ, அதை விட்டு அவன் கூட அங்கே எங்கேன்னு சுத்தத்தை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கூட நான் பண்ண உனக்கு என்ன? சரி விடு, எனக்கே ஏன் ஓடி போனேன்? நல்லா தானே போயிட்டு இருந்து, ஏன் ஒன்று? அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயிலேருந்து வார்த்தையே வரல, ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது, ஒரு மாதிரி ஷை ஆகுது, என்னமோ பண்ணுது அவருக்கு. இப்போ இருக்கு அதை பற்றி நம்ம போகலாமா இங்கேருந்து? நல்லா தானே இருந்ததுன்னு கேட்டேன் அன்னைக்கு, ஏன் ஓடி போனேன் சொல்லாமல் கொள்ளாமல்? பாவி, அன்றைக்கி நீ என்ன பண்ண? அப்புறம் எப்படி அங்கேயே இருப்பாங்க, ஓடி தான் போவாங்க. அது வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான். ஏன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா? இல்லை, ஒரு டைம் கூட இல்லை, அதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. சும்மா மூவிஸில் பார்த்துருக்கேன், அதுவும் அந்த டே தான் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எனக்கு ஷார்ட் பண்ணி எனக்கு அனுப்புவான், அதுக்கே நான் அவனை அவ்வளோ திட்டுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீ என்கிட்ட அப்படி ஃபஸ்ட் டைமா நல்லா தான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஜிமின் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு ஜிமினோட ஷோல்டரில் ஜேகே கை போட்டு அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஜிமினுக்கு அந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வியர்டான ஃபீலிங் அவர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போது அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஆமாம் உன்னையும் ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, ஆண்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டாளா? ஆமாம், டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன பஞ்சாயத்து
பஞ்சாயத்தா அப்படின்னா? ஏய், ரொம்ப ஒழுங்கு மாதிரிலாம் நடிக்காத. என்னன்னு தெரியாதா? தெரியும். அப்படி என்ன பஞ்சாயத்து? சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கூட தான் நிறைய பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? சும்மா பேசுவோம், கலாச்சிக்குவோம். அதுவே ஸ்கூலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரின்சிபல் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் டிசிப்ளின் இல்லை, நீங்களாம் நல்ல பசங்களா அப்படி இப்படின்னு லெக்சர் அடிப்பார். அதெல்லாம் ஸ்கூல். ப்ளே ஸ்கூலில் அப்படி தான் பண்ணுவாங்க. ப்ளே ஸ்கூலா? என்ன அப்படி அசிங்கப்படுத்துகிறான்? நான் ஒன்றும் ப்ளே ஸ்கூல் கிடையாது. 11th முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 12th. 12தா? நானும் 12th தான். 12தா? இல்லையே ஆண்டி, நீ ஸ்கூல் முடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு காலேஜுன்னு சொன்னாங்க. ஸ்கூல் முடிச்சிட்டேன். ஆனால் என்ன, எப்படியும் எனக்கு நான் பாஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். இதுலேயும் இந்த பஞ்சாயத்து வரியா? எப்படியும் என்ன 12th தான் போடுவாங்க. மறுபடியும் நான் 12th தான் படிக்கணும். ஓ, அப்படி என்ன பண்ண? ரொம்ப முக்கியம் இல்லை உனக்கு? அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஜிமின் பெட்டில் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் ஒரு மாதிரி பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுற? கொஞ்சம் தள்ளி நில்லை, நான் விழுந்துட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஜிமின் பேசிகிட்டே இருக்க. அப்போ ஜேகே, விழுந்து தான் பாரு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜிமினோட ஷோல்டரில் கை வச்சு அப்படி தள்ளி விட்டுற. ஜிமினோட பெட்டில் விழுந்துடுறாங்க. என்ன பண்ணுற நீ? ஏய், ஏந்துக்காத அப்படி சொல்லிட்டு ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிமினை ஹவர் பண்ணுற மாதிரியே அவர் மேலே போய் படுக்க. அப்போ ஜிமின், என்ன பண்ணுற நீ? இதெல்லாம் தப்பு. என்ன பண்ணுற? நான் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நான் உனக்கு கேட்டேனா? இல்லை. அப்புறம் என்ன, மூடிட்டுரு அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் ஜிமினோட லிப்ஸு நோஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பை ஒன் அப்படி பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஜிமின், எதுக்கு இப்படி குறுன்னு என்னை பார்க்குற? எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஏன் பயமாக இருக்குது? எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. அது வந்து ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது? வாங்குதில்ல? உனக்கு கூட தான் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அடிக்குது. ஏன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினோட ஹார்ட் பீட் வந்து கேட்குறாங்க. ஜிமின்கோ ஒரு மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் வந்து பட்டுன்னு அடிச்சுக்க. அப்போ ஜேகே, ஹே, என்னாச்சு உனக்கு? சும்மா தான் பண்ணேன், இதுக்கே அப்படி? இல்லை, அது வந்து தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? ஷியோ அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து எந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டு கேனில் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து ஜிமின் கிட்ட கொடுக்க. ஜிமினை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட்ருக்கா. அப்போ ஜேகே ஒரு மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் காமெடியாக வாட்டர்லாம் குடிச்சிட்ருக்க. அப்போது ஜேகே, என்ன பிரச்சனைன்னு கேட்டல? அது நீ சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறேன். அது எங்கள் ஸ்கூல் ஒரு பாய்ஸ் ஸ்கூல். அங்கே எனக்குன்னு ஒரு கேங் இருக்குது. கையின்னு எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாய் கேங் இருக்குது. டாகா? நாய் கூடயே சண்டை போட்ட? நாய்னா கை, அவனும் நம்மளை மாதிரி தான், ஆனால் பிஹேவியர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஓ, அப்படியா? அவன் என்ன பண்ணலைன்னு கேளு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலில் அவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கும் கைக்கும் அவருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் சொல்லிகிட்டே இருக்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஜிமினை அப்படியே ஜேகேயை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஜேகே கையை போட்டு அப்படி அடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோலாம் இருந்திருக்கும் ஸ்கூல் குரூப்பில். ஸோ அதெல்லாம் வந்து ஜேகே வந்து ஜிமின் கிட்ட அப்படியே ஒன் பை ஒன் காமிச்சிட்டே இருக்க. ஜிமினா அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ பயம். அவரும் இந்த மாதிரி வாழ்த்தானெல்லாம் பண்ணுவார். பட் இவ்வளோ வந்து ஹார்ஷான பர்சனாக அவர் பார்த்ததும் இல்லை. சும்மா வந்து பசங்களை கலாய்க்கிறது, சும்மா திட்டிக்கிறது, அப்படி தான் வந்து ஜிமினோட லெவலே இருந்திருக்கும். பட் ஜேகே அந்த வீடியோவில் கையை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. கையோட மூஞ்சிலேருந்து அவ்வளோ பிளட் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜேகே அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க. அவர் கண்ணில் அவ்வளோ கோவம், ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே, என்னோடய கிளாஸ்மேட் ஆண்டர்னு ஒருத்தன். ஓ, யார் அவர்? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டி ரொம்ப க்ளோஸ். அவன் மேலே கை வச்சிட்டான். அதான் கையை உரிச்சு விட்டேன். ஆண்டர்னு ஒரு பையனுக்காகவா இவ்வளோ சண்டை? அவன் என் ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன். அது உன் காதில் கேட்கலையா? அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க. அப்போ ஜிமன், ஓ அப்படியா, சரி
இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான்? அவனா ஹாஸ்பிட்டலில் இருப்பான். கோமா ஸ்டேஜுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன 3 நாளில் வெளில வந்துட்டான். நான் அவனை அவ்வளோ அடி அடிச்சிருக்கேன். குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது அப்படி இருப்பான்னு பார்த்தா 3 நாளில் வந்துட்டான். அது வேறு எனக்கு ஒரு பெருத்த அவமானமாக இருக்குது. அவமானமாக இருக்கா? ஐயையோ, இவனை பொறுக்கி பையன் பார்த்தா கொலைகாரனாக இருக்கானே. அப்புறம் அப்புறம் என்ன, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா தான் போய் அந்த கையோட ஃபேமிலிக்கிட்ட ப்ளீஸ் வேணாம், சின்ன பையன் அப்படி இப்படின்னு என்னமோ கெஞ்சிருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன, ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்டா? ஐயோ, அதுக்கே ஏன் பயப்படுற? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களேன்னு பிரின்சிபலை போயிட்டு 2 காட்டினேன். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கேஷுவலாக சொல்லிகிட்ருக்கா. ஜிமினா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஜேகேயை பார்த்துட்ருக்காங்க. யாருமே சரியான ரவுடி பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஜேகே, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் யூஎஸ் போகலான்னு தான் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என்ன, எங்கள் அத்தை கீழே இருக்கா பாரு ஒருத்தி, என் பிளான்லாம் சொதப்புற மாதிரி இங்கே வர வச்சிட்டேன். ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் வந்தப்போ பிடிக்கல, ஆனால் இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜேகே லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ண. அப்போ ஜிமன், ரொம்ப பிடிச்சிருக்கா? அதே என்ன, அப்போ பிடிக்கல இப்போ பிடிச்சிருக்கு? அப்போ ஒன்று பார்க்கல பிடிக்கல, இப்போ ஒன்று பார்த்துட்டேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜிமன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கா. அப்போ ஜேகே, உன் மண்டியில் அறிவில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்பலாம் போட்டு யோசிச்சுட்ருக்காது. என்னது அறிவில்லை? என்ன பேசிகிட்ருக்கா? சரி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ உன் வீட்டு டெரஸில் நின்றுட்டு எனக்கு கை காமிச்சல, அப்போவே யார் அவன் சரியான கேனியாக இருக்கானேன்னு தோணுச்சு. ஆனால் உன் இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி உனக்கு என்னை பார்த்தா ஒரு ரவுடி பொறுக்கி அப்படி தான் தோணும். என் ஃப்ளாஷ்பேக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே. உனக்கு என்ன பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஆனால் ஒரு நாள் பிடிக்கும். அப்போ பிடிக்கும் போது நாம் அஃபிஷியலாக கப்பலாக இருக்கலாம். அது வரைக்கும் நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நீ எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண. அப்போ ஜிமின் அது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜேகே ஒரே தள்ளு புஷ் பண்ணிவிட்டு குடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடியே போயிருப்பாங்க. இப்போ ஜிமின் அதில் யோசித்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அந்த டேம் மேலே. ஐயோ, இன்றைக்கும் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான், அன்றைக்கி பண்ண மாதிரி இன்றைக்கும் கிஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்தத்தில் அவருக்கு கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி வேர்த்து போகுது. அப்படியே ஒரு மாதிரியே அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜேகே அப்படியே பார்க்குறாரு, ஜிமின் ரொம்ப பயப்படுறாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே ஜிமினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஹோல்ட் பண்ணிவிட்டு, அன்றைக்கி எதுவும் தோணுச்சு அந்த ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணணும்னு, அதனால தான் கிஸ் பண்ணேன். ஆனால் இன்னொரு கிஸ் உனக்கு கேட்காமலாம் பண்ண மாட்டேன், எவ்வளோலாம் பயப்படாது, நான் அவ்வளோ கெட்ட பையன்லாம் இல்லை அப்படி சொல்ல. ஜிமினுக்கா ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அவங்க ஒரு மாதிரி அப்படியே ஜேகேயோட ஐஸ் பார்க்க, ஜேகே அப்படியே ஒரு வச்சுக்கன்னு வாங்காம ஜிமினோட ஐஸையே பார்க்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவர் அப்படியே வந்து கீழே குனிஞ்சிக்க. அப்போ ஜேகேவோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, எந்த ஸ்கூல் படிக்கிற? அது இங்கே தான் இந்த ஏரியாவில் இருக்கிற கோயட்டில் படிக்கிறேன். அப்படியா, சரி, ஸ்கூலில் இருக்க இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. 3 வீக்ஸ் இருக்கா? எதுக்குப்பா அதெல்லாம் கேட்குற? இல்லை, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், யூஎஸ் போகணுன்னு சொன்னல, அதுக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் அப்ளை பண்ணணும். இப்போயே பண்ண தான் கரெக்டாக ஒரு 1 மந்தில் வந்துடும். அப்போ நீ ஊருக்கு போகிறியா? போகணுமே, இங்கேயேவா இருக்க முடியும்? அப்போ இங்கே இருக்க மாட்டானோ? அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி அப்படி ஃபேஸே டல்லாகிடுது. ஜிமினுக்கு ஜேகேயை பார்த்தா பயந்தான், பட் இருந்தாலும் ஜேகே பண்ணுற கேர்லாம் ஜிமினுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க. ஜிமினும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஜேகே கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு நிறைய பேசிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே பைக்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே வர வழியில் ஜிமினுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜேகே வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார்ல. ஸோ ஜிமின் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் நல்லா புரியுது. ஸோ எல்லாம் வாங்கி கொடுத்து அவரோட வீட்டில் போயிட்டு அப்படி ட்ராப் பண்ணேன். அப்போது ஜிமின்,
நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிற? ஈவினிங்காக தானே? ம், காலையிலேயே 4:30 மணிக்கு கார் வரும், அப்படியே போயிடுவேன். ஏன் அவ்வளோ சீக்கிரமாக? கொஞ்சம் லேட்டாவது போகலாம்ல? எப்படி இருந்தாலும் போதானே போகிறேன். சீக்கிரம் போனேன்னா லேட்டாக போனேன்னா. ஜிமன், என்ன ஜேக்கி? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட பார்த்ததும் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டேன். உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுன்றதுனால நீயும் எனக்கு ஓகே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு எப்பயாச்சும் என்னை மிஸ் பண்ணுற மாதிரி, என்னை லவ் பண்ணணுன்றன்னு உனக்கு தோணும் போது இந்த நம்பருக்கு கால் பண்ணு. அடுத்த நாள் முன்னாடி நான் நிற்பேன். அப்படியே சொல்லிட்டு ஜேகே அவரோட ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஜிமினை திரும்பி கூட பார்க்கல. ஜிமினுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஜேகே ஜிமினை அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, சடன்லி இப்படி விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவரும் பைக்கில் எடுத்துமே உள்ளே விட்டு ரூம் போயிட்டு அப்படி வந்து அழுகுறாங்க ஜேகேவை நினச்சி. ஸோ அப்படியே இந்த நைட் வந்து ஸ்கிப் ஆக ஜிமின் இந்த நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. விண்டோ சைடில் உட்காந்துட்டு ஜேகே வெளில வருவானா, அவங்ககிட்ட என்ன பேசலாமா அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோன் நம்பர் வச்சுட்டு கால் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஒரு 4:30க்கு ஒரு கார் வர சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதுமே ஜிமினுக்கு அவ்வளோதான், ஜேகே நம்மளை விட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் வந்தது. நம்ம போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே அவரோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு காரில் வச்சுட்ருக்கேன். அவங்க ஆன்ட்டி அங்கிள் சொல்லிவிட்டு எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிமினால் ஜிக்கி கிட்டே போய் பேச முடியல. அவர் காம்பவுண்டை கூட தாண்டலை. ஒரு மாதிரி அங்கேயே நின்றுட்டு அப்படியே ஜேகேயே பார்க்குறாங்க. ஜேகே அவர் ஆன்ட்டி கிட்டே, சரி ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன் அப்படியே சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே காரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ரூம் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே லைட் மட்டும்தான் எரியுது. என்ன பண்ணுவானா மாட்டானா? மிஸ் யூ ஜிமின் அப்படியே சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஜிமின் அங்கே நிற்கிறது கூட கவனிக்காமல் அவர் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இதை பார்த்ததும் ஜிமினுக்கும் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அப்படியே அவர் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2-3 வீக்ஸ் வந்து போகுது. ஜிமினும் பார்த்திங்கன்னா டெய்லி ஜேகே கிட்டே பேசணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் கால் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஜேகே கிட்டே என்ன பேசுகிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே கால் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஜேகே மறுபடியும் கால் பண்ணால் கூட ஜிமின் எடுக்கவும் மாட்டாங்க. இப்போது ஸ்கூல் ஓப்பனிங். ஜிமின் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்க. டேய் பின்னாடி, டேய் நெல்லுடா. டேய் எப்போ வந்த? ஏய் என்னாச்சு? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? நான் ஊரில் இல்லாதொன்னும் என் மேலே கோவமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எப்போ வந்த? வந்துட்டு கால் கூட பண்ணல. நான் கால் பண்ணலையா? உனக்கு எத்தனை கால் தெரியுமா நான் பண்ணேன்? எதுக்கு என் கால்ஸ்லாம் நீ எடுக்கவே இல்லை? ஓ, நீ கால் பண்ணியா? அது ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு டே, அதான் நான் கால்லாம் எடுக்கல. சாரிடா. ஏய் என்ன புதுசாக சாரிலாம்? அப்புறம் லீவ்லாம் அப்படி போச்சு. ஊருக்கு என்ன ஃபிகர் புதுசாக வந்ததா? நீ என்ன பார்த்தியா? அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. டே ஸ்கூல் போகலாம் வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் போகிறாங்க. போனால் அங்கே ஜிமின் டேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் 1 இயர் தான், அதுக்கடுத்து நம்ம காலேஜ் நம்ம இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஜிமினுக்கு மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது டேய் என்னடா புதுசாக நம்ம ஸ்கூலில் ஏதாவது அட்மிஷன் இருக்கா? தெரியலையே, அட்டண்டன்ஸ் வேணால் பாரு அப்படி சொல்லிட்டு டே கிட்ட சொல்ல. டே பார்த்திங்கன்னா குடுக்குன்னு ஓடி போய் அட்டண்டன்ஸை தூக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்சுக்கு வராங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து இருக்கிற பேரே தான் இருக்குது. டேய் என்னடா நம்ம பேர் தான் இருக்குது, வேறு யார் பேரும் இல்லை. டேய் இது பழைய பேஜ்டா, நியூ பேஜ், பின்னாடி பக்கம் திருப்பி பாரு எதனா இருக்கும் அப்படின்னு சொல்ல. டே பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 4 அட்மிஷன் புதுசாக வந்திருக்கு. பரவாயில்லையே, ஒரு 4 அட்மிஷன் இருக்குது. 3 பொண்ணு 1 பையனா? பர்றா, நம்ம ஸ்கூலுக்கு பொண்ணுங்களா? இந்த ஸ்கூலில் பொண்ணுங்க இருக்கானே தெரில அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் அப்படியே டேவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மூஞ்சிக்கு நாங்கள் இருக்கிறதே போதும், இது புதுசாக வர கேர்ள்ஸ் வரையா? அதுங்களும் ஒன்று கண்டு கூட மாட்டாங்க. அடங்குங்கடி, என்னமோ உலகலிங்க மாதிரி பேச்செல்லாம் பேசுவீங்க அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா 1 by 1 எல்லாரோட நேமும் படிக்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜங்குக்குன்னு இருக்குது. ஸோ அதையும் வந்து படிக்கிறாங்க. ஜிமின்னா அதை கேட்டுட்டு டே இப்போ என்ன பேர் படித்தேன்? ஜங்குக் ஜான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல. ஜிமின் அப்படியே அந்த நோட்டை பிடுங்கி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஜேகேயோட நேம் தான் இருக்குது. ஒரு மாதிரி அவர் கண்ணெல்லாம் கலங்க. அப்போ கரெக்டாக ஜேகேயோட என்ட்ரி.
ஜிமின் அப்படியே ஜேகேயை பார்க்க ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஜிமினை பார்த்து ஸ்மிக் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு ஜிமினோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ டேய் யாரா அவன் நம்ம கேங்குள்ளே புதுசாக வந்து உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்து அப்படியே வந்து கேட்க. அப்போது ஜிமின் அது வந்து நான் உனக்கு தெரிஞ்சோனா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ ஜிமின் அது வந்து எனக்கு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஹிப்பில் கை வச்சு அப்படியே க்ளோஸில் அப்படியே இழுத்து உட்கார வச்சுட்டு தெரியாதா தெரியும் தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து மண்டையை ஆட்டா. அப்போ டேய் நடா நடக்குதுங்க ஜிமினே அது இது ஜேகே அது உன்னோட பாய் ஃப்ரெண்ட். நீ ஃப்ரெண்டாக வேணா இருந்துக்கோ, நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இனிமேல் நான் இருக்கேன் பாய் ஃப்ரெண்ட், நான் பார்த்துக்கிறேன். நீ இனிமேல் லாஸ்ட் பெஞ்ச் பக்கம்லாம் வராது, புரியுதா? அப்புறம் பேர் என்ன? டேயாங். நீ இந்த லாஸ்ட் பெஞ்ச் பக்கம் இனிமேல் வந்தேன்னு வச்சுக்கேன், உன் காலை வெட்டிடுவேன். தெரியும்ல என்னை பற்றி. போய் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காரு, இல்லைனா மிடில் பெஞ்சில் உட்காரு. அதை விட்டு லாஸ்ட் பெஞ்ச் பக்கம் வந்த அப்புறம் என் ஜிமின் பக்கமாக வரக்கூடாது. இனிமேல் அவனுக்கு நான் இருக்கேன், அவனை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஜிமினா ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு ஜேகேயான்னு பார்த்துட்ருக்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாமே காம் ஆகிடுது. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ ஜேகே என்னாச்சு உனக்காக தான் வந்திருக்கேன், எதுவும் பார்க்க மாட்டேற பேச மாட்டேற. ஜேகே நீ இங்கே வந்திருக்கனே என்னால் நம்ப முடியல. அமெரிக்காவுக்கு போகணும், வீசா அது இதுன்னு சொன்ன. நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க? பண்ணிகிட்ருக்கேன். தோணுச்சு உன்னை விட்டு போகும்போது, என்னடா லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்படி பாதிலே விட்டு போகிறோமே, அந்த குழந்தை நம்ம இல்லாமல் என்ன பண்ணணும்னு அப்படின்னு நீ சோகமாக இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்ததா. சரி போது விடு, ஏற்கனவே 12th படிக்கணும், அது இங்கேயே படிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கேயே என் பழைய ஸ்கூலில் டிசி வாங்கின அந்த அட்மிஷனை போட்டாச்சு. இனிமேல் 1 year இல்லை, அடுத்து வர எத்தனை இயராக இருந்தாலும் நான் சாகிற வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் கூட தான் இப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு உன்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. இதை கேட்டு ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் ஜேகே நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெயினில் இருந்திருப்பார். இப்போ ஒட்டுமொத்த பெயினும் பார்த்திங்கன்னா அப்படியே ரிலீஃப் ஆகி ஜிமின் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜிமின் ஜேகேவோட சீக்ஸில் அப்படி போய் கிஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஜேகே என்னடா பண்ணுற, ஸ்கூலில் இருக்கோண்டா, பரவாயில்ல என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துப்பான், ஸ்கூலாக இருந்தான்னு என்னவாக இருந்தால் எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஜேகே ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்க. ஜேகேக்கும் ஜிமின் இப்படி சொன்னதும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேயா, இந்த 2 ஷார்ட்டை நான் எதிர முடிக்கிறேன். ஐ ஹோப் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. And thanks for watching. Love you all. Until then, you all lovely to move. Bye bye. See you soon, guys.